தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இதோ பிறந்தாச்சு. நல்ல நேரம் பார்த்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு இந்த வருஷத்தோட முதல் பெஸ்டிவலை சந்தோஷமா ஆரம்பிச்சு வைக்கிறோம். நம்ம இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அன்பும் இன்பமும் பொங்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
வணக்கம். உலகமெல்லாம் பறந்து வாழும் என் இனிய தமிழ் உறவுகளே, சிங்கப்பூர் பண்பாட்டுக் கழகம் நடத்த இருக்கின்ற தமிழர் திருநாள் விழா சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றேன். அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கேப்டன் மகோன் ஐயா அவர்களின் தூய தமிழ் கொள்கை உலகமெல்லாம் பரவிட எல்லாம் வெல்ல எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வணங்குகின்றேன். சுவிட்சர்லாந்தின் பிரைபர்க் மாநிலத்தின் தமிழ் பொழில் அறிவக பாடசாலையின் ஒருங்கிணைப்பாளர் முதலியார் செந்தூர் செல்வன் ஆகிய நானும் சுவிட்சர்லாந்தின் கலைஞர்கள் சார்பிலும் சுவிட்சர்லாந்தின் இலக்கிய படைப்பாளிகள் சார்பிலும் சுவிட்சர்லாந்தின் பிரைபர்க் மாநிலத்தின் தமிழ் பொழில் அறிவக நிர்வாகிகள் சார்பிலும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளந்தமிழா எழுந்து வா, அச்சம் இல்லை துணிந்து வா, நாளை நமதே இணைந்து வா, என்றும் எதிலும் சிறந்து வா. இளந்தமிழா எழுந்து வா, அச்சம் இல்லை துணிந்து வா, நமது சிங்கப்பூர் பத்தின நாடு, சங்கநீரன் கண்ட சிங்க நாடு, தமிழினம் அடையாளம், எம்மொழியும் ஏற்பதே நல்ல உள்ளம். இனம் மொழி மதம் கடந்து வாழ்வோம் ஒன்றாய் தொடர்ந்து, யாரும் ஊரே யாவரும் கேளி, நம் பாட்டன் கண்ட உயர்கனவும் இதுதானே. தனித்தமிழில் பேசுவோம் தயங்காமல், வேற்றுமொழி கலக்காதே செந்தமிழில், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அறிஞர் அண்ணா காட்டிய வாழ்க்கை கோடு. தன் முனைப்பே வெற்றிக்கு உறுதி, தன் நம்பிக்கையே வாழ்க்கைக்கு உறுதி, கொடுத்த சொல்லை காப்பாற்று, அதுவும் இன்றே நிறைவேற்று. இளந்தமிழா எழுந்து வா, அச்சம் இல்லை துணிந்து வா, நாளை நமதே இணைந்து வா, என்றும் எதிலும் சிறந்து வா. கை பிறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. கை பிறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. வணக்கம் சிங்கப்பூர். வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். சிங்கப்பூர் வாழ்க தமிழ். வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர், வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். என் பேர் வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். என் பேர் ஜிடி மணி. வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். வணக்கம் சிங்கப்பூர். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம். தமிழர் திருநாள் வாழ்த்துகள். சி குணசேகரன், புத்தாக்க இந்திய கலையகம், இன்னோவேட்டிவ் இந்தியன் ஆர்ட் சென்டர்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழ் பருதி மாறி. நான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இணையத்தில் தமிழ் வளங்களை நிலைநிறுத்துவதற்காக அதனுடைய பயன்பாட்டை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். அதில் குறிப்பிடத்தக்க பணி என்னவென்றால், தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணிப்பொறிகளை வழங்கி வருகிறது. அந்த விலையில்லா மடிக்கணிப்பொறிகளில் இதுவரை 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் விசைப்பலகையை வைத்து கொடுப்பதற்கு நான் உறுதுணை செய்திருக்கிறேன். அடுத்ததாக, இணையத்தில் தமிழ் வளங்களின் மேம்பாட்டிற்கு மிக அடிப்படையாக இருப்பது அகராதிகள். எனவே அதற்காக தமிழ் பேழை என்கிற ஒரு அகராதியை, ஒருங்கிணைந்த அகராதியை உருவாக்கி இருக்கின்றேன். இது mydictionary.in mydictionary.in என்கிற இணையதளத்தில் கிடைக்குது. இதில் 72க்கும் மேற்பட்ட அகராதிகள் ஒருங்கிணைந்த முறையில் அளிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு சொல்லை அளித்தால் அது 72 அகராதிகளிலும் தேடி அந்த சொல்லின் ஒரு சொல்லுக்கான முழுமையான விளக்கத்தை அளிக்க வல்லது. அதே இதில் ஒரு 16 இலக்கம் அடிப்படை சொற்களும் 160 துறைகளும் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட விளக்கங்களும் இந்த தளத்தில் உள்ளன. அடுத்ததாக, இதே தமிழ் பேழை தளத்தில் நாம் ஒரு சொல்லை அகராதியாக தேடுவதைப் போலவே பழமொழியாக தேடலாம். 50,000க்கும் மேற்பட்ட பழமொழிகள் இத்தளத்தில் உள்ளன. ஆயிரக்கணக்கான விடுகதைகள் உள்ளன. 4 லட்சம் தமிழ் நூல்களை சொல் அடிப்படையில் தேடும் முயற்சியாக அதற்கென்று நூல் நாடி என்ற ஒரு பகுதியை இந்த தமிழ் பேழை தளத்தில் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதுபோல விடுகதைகளைப் போலவே, பழமொழிகளைப் போலவே தமிழ் திரைப்பட தரவுகள், திரைப்படங்களை பற்றிய முழுமையான அடிப்படை தரவுகள். அடுத்ததாக, தமிழ் இதழ்களின் தரவுகள். தமிழ் இதழ்கள் 1802 தற்போது வந்த இதழ்கள் வரை அனைத்து தரவுகளையும் அளிப்பதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றோம். அதற்கான தொடக்க பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தளத்தில் ஒரு இதழ் எந்த பொருண்மையில் வந்தது, எந்த பெயரில் வந்தது, அதனுடைய ஆசிரியர் யார், எங்கு வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது போன்ற அடிப்படை தரவுகளை நாம் அறிந்து கொள்வது மட்டுமில்லாமல், எங்களுக்கு கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு தரவிறக்கம் செய்யக்கூடிய வகையிலான ஒரு ஆவணத்தையும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். எனவே அகராதி, பழமொழிகள், விடுகதைகள், தமிழ் திரைப்பட தரவுகள், நூல்கள், இதழ்கள் என்று தமிழுக்கான ஒரு பெரும் தரவகத்தை உருவாக்கும் முயற்சியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலான செய்து வருகிறேன். அடுத்ததாக, நூலக வளங்கள். தமிழ் நூலக வளங்களில் இருந்த நூல்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விக்கிசோர்ஸ் என்கிற அந்த இணையதளத்தில் உலக அளவில் 58ஆம் இடத்தில் இருந்தது. அதை தற்போது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வாயிலாக நான் விக்கி மூலம் தமிழ் திட்டத்திற்கு அளித்த கோப்புகளின் எண்ணிக்கை 5 லட்சத்துக்கு மேல். அதனால் உலகளாவிய அளவில், பக்க அளவில் தமிழ் நூல்களின் தரம், அதாவது தரநிலை என்பது 58 என்பதிலிருந்து இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது உலக அளவில் தமிழ் நூல்களின் மீட்பு பார்க்கப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை மிகுதியாகியுள்ளது. இந்திய அளவில் புத்தகங்களை தரவிறக்கம் செய்வது, உள்ளடக்கங்கள் என்ற அடிப்படையில் தமிழ் முதல் 5க்குள் இருக்கின்றது. எனவே இந்த பணியை செய்தது போலவே ஆசிரியர்களிடையே தமிழ் கணிமை குறித்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும், விக்கிபீடியா பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கைக்கோள் வாயிலாக தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த அந்த செயற்கைக்கோள் திட்டத்தின் வாயிலாக ஒரே வாரத்தில் 40,000 ஆசிரியர்களுக்கு செயற்கைக்கோள் வழியாக பயிற்சிகளை அளித்தேன். அடுத்ததாக, இன்று இருக்கின்ற சூழலில் அனைவருமே
கணிப்பொறிகளில் இணையத்தில் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகின் பல இடங்களில் 13க்கும் மேற்பட்ட நாடுகளில் 6 லட்சம் பேருக்கு அதற்குரிய பயிற்சிகளை அளித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழக கல்லூரிகளில் அனைத்து கல்லூரிகளிலும் கனித்தமிழ் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், அது ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதற்காக கனித்தமிழ் பேரவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுவரை தமிழகத்தின் கல்லூரிகளில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கனித்தமிழ் பேரவைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதற்காக அந்த திட்டத்தை தொடங்கி அரசுக்கு கருத்துரு அளித்து அந்த கருத்துருவின் வாயிலாக கல்லூரிகளுக்கெல்லாம் தொடக்கநிலை செயல்பாட்டுகளுக்காக ஆதார நிதியை அளித்தது என்பது போன்ற பணிகளை எல்லாம் முன்னெடுக்க நான் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். நாம் பயன்படுத்துகின்ற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயக்குதளத்தில் தமிழ் 99 விசைப்பலகை இல்லாமல் இருந்தது. அதை பெருமுயற்சி செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்ட் வல்லுநர்களுடன் கலந்து பேசி அவர்களுடன் இதற்காக தொடர்ந்து கலந்துரையாடல் செய்து விண்டோஸ் கணிப்பொறிகளில் தமிழ் 99 விசைப்பலகையை சேர்த்தேன். தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கின்ற இதுவரை 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் 99 விசைப்பலகையை அமைத்து கொடுத்தேன். அதை செயல்படுவதற்கு இயக்குவதற்கு உறுதுணையாக இருந்துள்ளேன். அடுத்தது அகராதி வளங்களை இன்னும் பெரிய அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும், அதனை காக்க வேண்டும். அந்த அகராதியை படித்தல், காத்தல், அதை மக்களிடையே கொண்டு செல்லுதல் என்பதற்காகவே சேலத்தில் மருத்துவர் குடியிருப்பில் அகராதி ஆராய்ச்சி இயக்கம் என்பதற்கான ஒரு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் வாயிலாக தமிழ் ஆங்கிலத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட அகராதிகளை நாங்கள் ஆவணமாக காத்து வருகின்றோம். இங்கு 1500க்கும் மேற்பட்ட அகராதி மென்படிகளும் உள்ளன. இவ்வாறாக பொங்கல் தின நல்வாழ்த்துகள். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக இணையத்தில் தமிழ் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும், பயன்படுகின்ற மொழியாக தமிழ் மாற வேண்டும், வளங்கள் எல்லோருக்கும் எங்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இணையத்தை இன்னும் வளப்படுத்துகிற பணிகளை செய்து வருகின்றோம். இந்த அகராதி பணிகளை பார்க்கும் பொழுது இதற்காக நாளிதழ்கள், வார இதழ்கள் வாயிலாக இந்த தமிழ் பேழை என்கிற ஒருங்கிணைந்த அகராதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து நிறைய செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்று வருகிறேன். எனவே ஒரே இலக்குதான், ஒற்றை இலக்குதான், இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும், அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு இலக்காக இருக்கின்றது. நம்மளுடைய எல்லோருடைய இலக்கும் அதுவாக தான் இருக்கும். எங்கும் தமிழ் வேண்டும், எதிலும் தமிழ் வேண்டும், இன்றும் தமிழ் வேண்டும், என்றும் தமிழ் வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆதி மொழிகளில் ஒன்றான தமிழை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும், அதில் பிறமொழி சொற்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் செந்தமிழின் அடிப்படை குணங்களில் ஒன்று பிறமொழி கலப்பில்லாமல் தனித்து நிற்கக்கூடிய வேர்களையும் விழுதுகளையும் கொண்ட மொழியாக இருக்கின்ற தமிழை நாம் அனைத்து நிலைகளிலும் காக்க வேண்டும் என்பதற்காக பிறமொழிகள் எதுவுமே இல்லாமல் தனித்தமிழ் நடையில் பேசுவதையும் அதை பரப்புவதையும் நான் ஒரு அடிப்படை வேலையாக செய்து வருகின்றேன். உங்களோடு இது குறித்து நான் உரையாடுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே தமிழரின் பெயர்கள் எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும், தமிழில் கையொப்பம் விட வேண்டும், நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், பணிகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், எங்கெங்கும் தமிழ் வளர வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். எனவே இதற்காக சங்கத்தமிழின் அனைத்து இலக்கியங்களுக்கும் ஒரு முழுமையான இணைய அகராதியும் கொண்டு வரும் பணியை தமிழ் பேழை திட்டத்தின் மூலமாக நான் தொடங்கி செயல்படுத்தி வருகின்றேன். மாதத்திற்கு ஒரு அகராதி என்ற அளவில் 65க்கும் மேற்பட்ட இலக்கியங்களுக்கான முழுமையான அகராதிகளை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். இப்பொழுது புறநானூற்று அகராதியை நான் உருவாக்கி வருகின்றேன். அடுத்ததாக கம்பராமாயண அகராதியும் இனியவை நாற்பதற்கான குறுந்தொகைகளுக்கான அகராதியுமே நான் இதில் கொண்டு வர இருக்கின்றேன். எனவே விக்கிபீடியா போன்ற திட்டங்களில் தமிழை சேர்த்தது மட்டுமல்லாமல் அதில் உள்ள உள்ளடக்கங்களை மேம்படுத்துவது என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உறுதுணை செய்து வருகிறேன். தமிழ் விக்கிபீடியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஊராட்சிகளுக்கும் திருக்கோயில்களுக்குமான கட்டுரைகள் மட்டுமே 55,000 கட்டுரைகள் சேர்க்கப்படுவதற்கு நான் உறுதுணையாக பணிகளை செய்திருக்கிறேன்.
அடுத்தது தமிழ் விக்கிமூலத்தில் 5,00,000 பக்கங்களை சேர்ப்பதற்கு உறுதுணை செய்திருக்கிறேன். அதே போல தமிழ் விக்கி தரவகத்தில் லட்சக்கணக்கான தரவுகளை சேர்ப்பதற்கும் உறுதுணை செய்திருக்கிறேன். கட்டற்ற ஊடக கிடங்கு என்று சொல்லப்படுகின்ற விக்கி காமன்ஸில் தமிழ்நாடு சார்ந்து பண்பாடு சார்ந்து ஆயிரக்கணக்கான ஒளிப்படங்களையும் காணொளிகளையும் ஒளிக்குறிப்புகளையும் தரவேற்றம் செய்து இன்று விக்கிபீடியாவின் தமிழ் பக்கங்களில் அது ஒரு பல்லூடக பக்கமாக மாறுவதற்கான உறுதுணைகளை எல்லாம் நான் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றேன். எனவே இதேபோல் இன்றைய சூழலில் இணையத்தின் அனைத்து நிலைகளிலும் நாம் தமிழை மேம்படுத்துவதற்கும் அதை காத்து கொள்வதற்கும் பரப்புவதற்கும் அடுத்த தலைமுறையினர் எந்த சிக்கலும் இல்லாமல் அதை இனிய முறையில் பயன்படுத்துவதற்கும் அதை பரப்புவதற்குமான வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். இதற்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடங்களாவது கணிப்பொறி சார்ந்து தமிழ் உள்ளடக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று நான் அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றேன். என்னால் இயன்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல் இணையம் சார்ந்த தமிழை மேம்படுத்துவதில் நான் உறுதுணை செய்து வருகிறேன். எனவே ஒவ்வொருவரும் இவ்வாறு செயல்பட்டால் உலக அளவில் அனைத்து நிலைகளிலும் அனைத்து நாடுகளிலும் இணையத்தில் நாம் தமிழை இன்னும் வளமாக்க முடியும். அதற்கு அனைவருமே நாம் இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் செந்தமிழின் இருப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழியில் படித்தாலும் அடிப்படையாக நம்முடைய தாய்மொழியை மறந்து விடாமல் அனைத்து நிலைகளிலும் அதை நாம் ஒரு பயனுறு தமிழாக மாற்ற வேண்டும். இதை நான் வேறு மாதிரியாக சொல்வேன். நீங்கள் தமிழுக்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் சொல்வேன், நீங்கள் செய்யும் அனைத்தையும் தமிழில் செய்யுங்கள் என்று கூறுவேன். எனவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நாம் தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலும் முக்கியமாக நம்முடைய ஒவ்வொரு அலைபேசியுமே இந்த ஒரு கணிப்பொறியாக மாறி இருக்கின்ற இந்த சூழலில் அதில் தமிழ் இருக்க வேண்டும். தமிழ் உள்ளீடுகள் இருக்க வேண்டும். அது எந்த உள்ளீட்டு முறையாக இருந்தாலும் சரி, அதில் தமிழ் இருக்க வேண்டும். கணிப்பொறிகளில் தமிழ் இருக்க வேண்டும். மென்பொருள்களில் தமிழ் இருக்க வேண்டும். உள்ளடக்கங்களில் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக கான் அகாடமி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கான் அகாடமியில் 8000க்கும் மேற்பட்ட காணொளிகளை ஆங்கிலத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அதனையும் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் இருக்கின்ற வெற்றிவேல் நிறுவனமும் தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற 3 பேரும் சேர்ந்து நாங்கள் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட உள்ளடக்கங்களை தமிழில் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த இணையதளமும் ta.khanacademy.org என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. எனவே எங்கெங்கெல்லாம் கல்வி உள்ளடக்கங்களை நாம் தமிழில் அளிக்க வேண்டுமோ அதை 1க்கு 2ஆக அளிக்க வேண்டும், இரட்டிப்பாக்க வேண்டும், 3 மடங்காக வேண்டும், 100க்கும் மேற்பட்ட மடங்களோடு தமிழ் எங்கெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கப்பூரில் தமிழ் எந்த நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகச்சிறப்பான முறையில் அங்க இருக்கின்ற தமிழர்களை இன்னும் அங்கு தமிழை காத்து வைத்திருக்கிறார்கள். அரசின் ஆட்சி மொழியாக இருக்கின்ற சிங்கப்பூரில் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நாம் தமிழை எடுத்து செல்வதற்கு அதன் காப்பு பணிகளுக்கு தமிழ் எழுத்து வடிவம், பண்பாடு, தமிழர் கலைகள், தமிழ் இணைய தமிழ் என அனைத்திலுமே நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு எங்கெங்கும் தமிழ் வளர்ப்போம். எனவே இந்த உலகில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும். அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழ்தான் நம் வேர். அனைத்தும் தமிழில் ஆகும் நாள் திருநாள் என்று கூறிக்கொள்கிறேன். எனவே வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.
One more. To lagoon or to any city or any. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி
சொன்னா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துல தான் நான் பிறந்தேன். நான் யாழ்ப்பாணத்துல ஒரு தீவுல நயனா தீவு என்று சொல்லி அந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். நான் பிறந்து வளர்ந்து ஊர் ஸ்கூல்ல படிச்சு பிறகு கொழும்பு பல்கலைக்கழகத்துல ஒரு டிகிரி ஒன்று செய்தேன். நான் பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெஷல் டிகிரி செய்தேன். நான் ஸ்பெஷல் டிகிரி செய்து பிறகு இலங்கையினுடைய மத்திய வங்கியில ஒரு உதவி முகாமையாளராக வேலை செய்தேன் நான் ஐயா. பிறகு என்னன்னு சொன்னா 1982 நான் ஒரு மேற்படிப்பு படிக்க வேணும் என்று சொல்லி லண்டனுக்கு பயணமாயினேன். அப்ப லண்டனுக்கு பயணமாகக்குள்ள எனக்கு அந்த விசா பிரச்சனைகள் அதுகள் கிடைச்சபடியால நான் சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டேன். அப்ப சுவிட்சர்லாண்டுல என்னன்னு சொன்னா எங்களுக்கு பாச பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை இருந்து. என்னன்னு சொன்னா லண்டன்ல ஆங்கிலம் தாய்மொழி, இங்க சுவிட்சர்லாண்டுல டொச்சு தான் தாய்மொழி. அப்ப அந்த தாய்மொழியினுடைய படிப்பு பூரணப்படுத்தப்பட்டா தான் நான் இங்க இருந்து தொடர்ந்து நான் அந்த என்னுடைய டிகிரிய பிஹெச்டி வரையும் கொண்டு போகலாம். அப்ப அதுக்கு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி இப்படி இருக்கிறபடியால அந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொன்னா நான் ஸ்ரீலங்காவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுட்டது. இரண்டா அங்க அந்த அதாவது போர் சூழல் அங்க ஆரம்பமானபடியால நான் அங்க போக இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டு. அப்ப இந்த சுவிட்சர்லாண்டுல ஈழத்தமிழ் அகதிகள் வருவதற்கு முதலே நான் ஒரு டூரிஸ்டா தான் இங்க என்னுடைய பதிவை மேற்கொண்டு அதன் ஊடாகத்தான் நான் விசா பெற்று இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவைகளுக்கு ஆரம்பத்துல முதல்ல எனக்கு வேலை அனுமதி பத்திரம் ஒன்று தந்தாங்க. அதுக்கு பிறகு நான் இந்த நாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு பிரஜா உரிமை ஒன்று தந்தாங்க. அந்த பிரஜா உரிமையினுடைய அடிப்படையில இப்ப நான் 43 வருடங்களாக சுவிட்சர்லாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இடையிடையே என்னுடைய விடுமுறை காலங்கள்ல பல நாடுகளுக்கும் போயிருக்கிறேன். என்னுடைய தாய்நாட்டுக்கு நான் போறது வழக்கம். மற்றும்படி ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகுது. இப்ப நான் என்னன்னு சொன்னா நான் ஓய்வூதியம் பெற்று வீட்டுல தான் இருக்கிறேன். அப்ப அந்த நேரங்களில நான் தமிழ் சம்பந்தமான பல விஷயங்களை நான் செய்யறேன். நான் அதே நேரம் என்னன்னு சொன்னா என்னுடைய 43 வருட வெளிநாட்டு வாழ்க்கையில அமெரிக்காவுல நான் ஒரு 5 வருடம் இருந்திருக்கிறேன். மற்றது டென்மார்க்ல ஒரு 4 வருடம் இருந்திருக்கிறேன். மற்றது கனடா, லண்டன்ல அப்பப்ப போய் வர மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அமெரிக்கால இருக்க நான் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பாடங்கள் நடத்தி இருக்கிறேன். அதே நேரம் டென்மார்க்ல இருக்க ஒரு 1000 பிள்ளைகளுக்கு கிட்ட நான் ஃப்ரீயா தமிழ் படிப்பிச்சு கொடுத்திருக்கிறேன். அப்படி அதே நேரம் சுவிட்சர்லாண்டுல ஆரம்பத்துல சரஸ்வதி பாடசாலைன்னு சொல்லி ஒரு தமிழ் ஸ்கூல்ல நான் 1986 ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு இப்ப சுவிட்சர்லாண்டுல 104 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தமிழ் ஒழுங்கா இயங்கி கொண்டிருக்குது. மற்றும்படி இந்த தாய்மொழி என்றதை இங்க எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்க வேணுமென்ற ஒரு ஊக்கத்தையும் நாங்க கொடுத்துருக்கிறோம். இதே நேரம் என்னன்னு சொன்னா கடந்த காலத்துல இங்க அந்த மீடியா அதுகள் எல்லாம் சரியான குறைவா இருந்தபடியால நான் 1989 முதலாக சுவிட்சர்லாண்டுல சுவிஸ் தமிழர் என்று சொல்லி ஒரு பத்திரிகை வெளியீடு செய்தேன். அந்த சுவிஸ் தமிழர் என்ற பத்திரிகை 4 வருடங்களாக வெளியீடு செய்யப்பட்டது. அதே நேரம் என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகு தொலைக்காட்சி, வானொலி போன்ற மீடியாக்கள் பரவலா வர துவங்கினபடியால மக்களுக்கு அந்த பத்திரிகையினுடைய நாட்டங்கள் குறைஞ்சு போயிட்டுது. அப்படி பத்திரிகையினுடைய நாட்டங்கள் குறைஞ்சபடியால நான் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் தமிழை வளர்க்கணும், ஏதோ ஒரு வகையில எங்களுடைய ஜெனரேஷன் அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு தமிழை கொடுக்கணும் என்றபடியால நான் இதுவரையில 8 புத்தகங்களை இயற்றியிருக்கிறேன். 8 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் ஐயா. அந்த 8 புத்தகங்கள்ல பல புத்தகங்கள் கோவை மாநிலத்துல தான் வெளியேற்றதுனா. அடுத்தது ஒரு புத்தகம் லண்டன்ல வெளியேற்றதுனா. இன்னும் சுவிட்சர்லாண்டுல இந்த வருஷம் தான் என்னுடைய 9 புத்தகங்களையும் வெளியீடு செய்ய இருக்கிறேன். அதே நேரம் என்னன்னு சொன்னா இப்ப நான் உங்களுடைய கௌரவத்தின் அடிப்படையில கங்கை மகன் கவிதைகள் என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியீடு உலகத் தமிழர் கலை பண்பாட்டு சமூகம் சிங்கப்பூர் என்ற ஒரு தன்மையில அங்க வெளியீடு செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்ப உங்களுடைய பெரிய விழாவில். அது சம்பந்தமாகவும் மற்றது என்னுடைய இந்தியாவில் இருக்கிற இந்த பேராசிரியர்களுடைய ஊக்குவிப்பு சம்பந்தமாகவும் தமிழுக்கு என்னால ஆன பங்களிப்பை நான் இப்ப இதுவரையில செய்திருக்கிறேன் ஐயா. பார்வையில என்னன்னு சொன்னா
ஈழத்தமிழர், சிங்கப்பூர் தமிழர், மலேசிய தமிழர், இந்திய தமிழர் ரெண்டு பிரிக்காம தமிழர் ரெண்டா எல்லாம் ஒன்று என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நாங்க முதல் அடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நாங்க மேற்கொள்ளணும். அதே நேரம் என்னன்னு சொன்னா தமிழர்களுடைய ஒற்றுமை பல விதங்களில சிதைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தமிழர் மட்டுமில்ல வெளி நாட்டவர்கள், வெளி மொழிகளை கதைக்கிறவர்கள், மற்றது வெளி மாநிலத்தவர்களினுடைய பொறாமை காரணமாகவும், மற்றது தமிழ் உலகத்தில தோன்றிய முதல் மொழி என்ற அந்த வரவிலக்கணத்தை உடைக்கோணும் என்ற காரணத்துக்காக வேண்டியும் பலவிதமான செயற்பாடுகள் தமிழர் மத்தியிலேயே தூண்டிவிடப்பட்டிருக்குது. அதனாலதான் தமிழருக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை காணப்படுது. அது என்னன்னு சொன்னா பிறரால திணிக்கப்பட்டதே தவிர தமிழர் மூலமா அது தன்னிச்சையாக எழுந்த ஒன்று அல்ல. அதே நேரம் என்னன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் அவர் தன்னுடைய சங்க தமிழ்ல சொல்றார் என்னன்னு சொன்னா, காதல் மானம் வீரம் என்ற கட்டுப்பு கோப்புக்குள் வாழ்ந்த தமிழன் ஏனோ தமக்குள் வாழெடுத்து பிளவுபட்டான் என்று அந்த 2000 ஆண்டில இருந்து இன்று வரை இருக்கின்ற அந்த தமிழருடைய வரலாற்றை அவர் அந்த 4 வரியில சொல்றார். அப்ப அப்படியான நிலைமை இருக்கைக்குள்ள நாங்கள் தமிழர்களுக்குள்ள இருக்கின்ற சில தீய எண்ணங்களை களைந்து அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டி தமிழை வளர்க்கிறதுக்கான வழிவகைகளையும் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் போன்றவற்றை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டு இருப்பதன் ஊடாக அவர்களுக்கு இடையில இருக்கின்ற அந்த ஒற்றுமையின்மையை நாம குறைக்கலாம் என்று நான் கருதுறேன். அதே நேரம் என்னன்னு சொன்னா கண்ணதாசன் தன்னுடைய ஒரு புத்தகத்துல சொல்லியக்குள்ள கடல் கடந்தான் தமிழன் கற்பூர தீபம் கண்டான் இறைவன் என்று சொல்றார். அந்த வகையில பார்க்கக்குள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேற நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள், சிங்கப்பூர், மலேசியால இருக்கிற அனைத்து தமிழர்களும் அவர்கள் எங்க இருந்து போனார்கள் என்பதற்கும் அப்பால தாங்கள் வாழுகின்ற நாட்டில கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை இன்றவரை கடைப்பிடித்து இறைவன் அருளோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி ஐயா, என்னோட படிச்ச ஒரு நண்பன் சுகுமார் என்று சொல்லி அவர் ஒரு பேராசிரியரா இருக்கிறார், தமிழ் பேராசிரியரா இருக்கிறார். அவர் என்னுடைய மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நண்பர். அவர் ஸ்ரீலங்காவில கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்துல தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளா அவருடைய தமிழ் சான்சலர் என்று சொல்வது அதுக்கு இருந்தவர். இப்ப ஓய்வு நிலை பெற்று இருக்கிறார். இப்ப அவர் இந்தியால நிக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்தியால ஒரு அயல் தமிழர் விழா என்று சொல்லி ஒன்று நடக்குது, அங்க நிக்கிறார். அவர் என்னுடைய நண்பர். அவர் என்னோட பல விஷயங்களை பங்கு வைத்திருக்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய பெயரும் ஸ்ரீகாந்தன். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர். அவர் லண்டன்ல வசிக்கிறார். அவர் இப்படியான தமிழ் உணர்வுகள் சம்பந்தமான பல விஷயங்களை என்னோடு சேர்ந்து செய்கிறவர். அவருக்கு பேர் ஸ்ரீகாந்தனா இருந்தாலும் அவரை அல்லை சிறி என்று நாங்கள் அழைப்பது வழக்கம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில சிறி எல்லாருக்கும் கூடுதலா சிறி என்ற பேர் இருக்குது. அதனால அந்த அவை பிறந்த நாட்டினுடைய ஊரினுடைய பெயரை சோட்டா முன்னுக்கு வச்சு சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில அல்லை சிறி என்பவரும் என்னுடைய நண்பர் தான். அவர் சோசியோலஜி, சமூகவியல் என்ற பாடத்துல சிறப்பு பட்டம் பெற்றவர். இப்ப லண்டன்ல தொழில் அதிபரா இருந்து இப்ப ஓய்வு நிலையில இருக்கிறார். இன்னும் ஒரு நண்பரும் இருக்கிறார். அவரை நான் கட்டாயம் சொல்ல வேணும், கிருஷ்ணபிள்ளை என்று சொல்லி. அவரும் என்னுடைய நண்பர். அவரும் என்னோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பொருளியல் சிறப்பு பட்டதாரியா மேற்கொண்டு அவரும் இலங்கை வங்கியில பெரிய முகாமையாளரா வேலை செய்து இப்ப ஓய்வு நிலையில இருக்கிறார். இவை எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த தமிழை வளர்க்கறதுக்கும் தமிழுக்கு வளர்க்கறதுக்கான ஐடியாக்கள், அதாவது சிந்தனைகளை கொடுக்கறதுலயே முன்னின்று உதவி செய்யறாக்கள் இவையெல்லாம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாலமுருகன் வீராசாமி. உலகத்தமிழர் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல், தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அன்புடன் உலகத்தமிழர் பாதுகாப்பு செயலகம், மலேசிய தமிழ்ச்சமய பேரவை. வணக்கம். நான் புருஷோத்தமன், வலசரவாக்கம், சென்னை. ஐயா சிங்கப்பூர் மாகோ அவர்களின் பணி சிறப்பானது.
உலக தமிழர்களை, தமிழ் பேசுபவர்களை, ஆதரிப்பவர்களை ஒருங்கிணைப்பது நல்ல பணி. அவருக்கு நம் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து வரும் 2026 தமிழர் திருநாள் பொங்கல் விழா வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் வாழ்க, தமிழர் புத்தாண்டு வாழ்க, தமிழர் வழிவரும் நாகரீகம் வாழ்க, உலக மக்கள் இயற்கை நலம் வாழ்க, அனைவரும் வாழ்க. நன்றி. நான் புருஷோத்தமன், வலசரவாக்கம், சென்னை. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். என் பெயர் ஹரிதாஸ். நான் கம்பொங்சாய்ச்சி சமூக மன்ற இந்திய நற்பணி குழுவின் தலைவர். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சுபால். எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள், பொங்கல் தின நல்வாழ்த்துகள். வணக்கம். உலகமெல்லாம் பறந்து வாழும் என் இனிய தமிழ் உறவுகளே, சிங்கப்பூர் பண்பாட்டுக் கழகம் நடத்த இருக்கின்ற தமிழர் திருநாள் விழா சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றேன். அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கேப்டன் மகோன் ஐயா அவர்களின் தூய தமிழ் கொள்கை உலகமெல்லாம் பரவிட எல்லாம் வெல்ல எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வணங்குகின்றேன். சுவிட்சர்லாந்தின் பிரைபர்க் மாநிலத்தின் தமிழ் பொழில் அறிவக பாடசாலையின் ஒருங்கிணைப்பாளர் முதலியார் செந்தூர் செல்வன் ஆகிய நானும், சுவிட்சர்லாந்தின் கலைஞர்கள் சார்பிலும், சுவிட்சர்லாந்தின் இலக்கிய படைப்பாளிகள் சார்பிலும், சுவிட்சர்லாந்தின் பிரைபர்க் மாநிலத்தின் தமிழ் பொழில் அறிவக நிர்வாகிகள் சார்பிலும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கை பொறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. கை பொறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழ் பருதி மாறி. நான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இணையத்தில் தமிழ் வளங்களை நிலைநிறுத்துவதற்காக அதனுடைய பயன்பாட்டை இன்னும் மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். அதில் குறிப்பிடத்தக்க பணி என்னவென்றால், தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணிப்பொறிகளை வழங்கி வருகிறது. அந்த விலையில்லா மடிக்கணிப்பொறிகளில் இதுவரை 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் விசைப்பலகையை வைத்து கொடுப்பதற்கு நான் உறுதுணை செய்திருக்கிறேன். அடுத்ததாக, இணையத்தில் தமிழ் வளங்களின் மேம்பாட்டிற்கு மிக அடிப்படையாக இருப்பது அகராதிகள். எனவே அதற்காக தமிழ் பேழை என்கிற ஒரு அகராதியை, ஒருங்கிணைந்த அகராதியை உருவாக்கி இருக்கின்றேன். இது mydictionary.in mydictionary.in என்கிற இணையதளத்தில் கிடைக்குது. இதில் 72க்கும் மேற்பட்ட அகராதிகள் ஒருங்கிணைந்த முறையில் அளிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு சொல்லை அளித்தால் அது 72 அகராதிகளிலும் தேடி அந்த சொல்லின் ஒரு சொல்லுக்கான முழுமையான விளக்கத்தை அளிக்க வல்லது. அதே இதில் ஒரு 16 இலக்கம் அடிப்படை சொற்களும் 160 துறைகளும் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட விளக்கங்களும் இந்த தளத்தில் உள்ளன. அடுத்ததாக, இதே தமிழ் பேழை தளத்தில் நாம் ஒரு சொல்லை அகராதியாக தேடுவதைப் போலவே பழமொழியாக தேடலாம். 50,000க்கும் மேற்பட்ட பழமொழிகள் இத்தளத்தில் உள்ளன. ஆயிரக்கணக்கான விடுகதைகள் உள்ளன. 4 லட்சம் தமிழ் நூல்களை சொல் அடிப்படையில் தேடும் முயற்சியாக அதற்கென்று நூல் நாடி என்ற ஒரு பகுதியை இந்த தமிழ் பேழை தளத்தில் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதுபோல விடுகதைகளைப் போலவே, பழமொழிகளைப் போலவே தமிழ் திரைப்பட தரவுகள், திரைப்படங்களை பற்றிய முழுமையான அடிப்படை தரவுகள். அடுத்ததாக, தமிழ் இதழ்களின் தரவுகள். தமிழ் இதழ்கள் 1802 தற்போது வந்த இதழ்கள் வரை அனைத்து தரவுகளையும் அளிப்பதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றோம். அதற்கான தொடக்க பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தளத்தில் ஒரு இதழ் எந்த பொருண்மையில் வந்தது, எந்த பெயரில் வந்தது, அதனுடைய ஆசிரியர் யார், எங்கு வெளியிடப்பட்டது, எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது போன்ற அடிப்படை தரவுகளை நாம் அறிந்து கொள்வது மட்டுமில்லாமல், எங்களுக்கு கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு தரவிறக்கம் செய்யக்கூடிய வகையிலான ஒரு ஆவணத்தையும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம். எனவே அகராதி, பழமொழிகள், விடுகதைகள், தமிழ் திரைப்பட தரவுகள், நூல்கள், இதழ்கள் என்று தமிழுக்கான ஒரு பெரும் தரவகத்தை உருவாக்கும் முயற்சியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலான செய்து வருகிறேன். அடுத்ததாக, நூலக வளங்கள். தமிழ் நூலக வளங்களில் இருந்த நூல்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விக்கிசோர்ஸ் என்கிற அந்த இணையதளத்தில் உலக அளவில் 58ஆம் இடத்தில் இருந்தது. அதை தற்போது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வாயிலாக நான் விக்கி மூலம் தமிழ் திட்டத்திற்கு அளித்த கோப்புகளின் எண்ணிக்கை 5 லட்சத்துக்கு மேல். அதனால் உலகளாவிய அளவில், பக்க அளவில் தமிழ் நூல்களின் தரம், அதாவது தரநிலை என்பது 58, 80 இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இப்பொழுது உலக அளவில் தமிழ் நூல்களின் மீட்பு பார்க்கப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை மிகுதியாக உள்ளது. இந்திய அளவில் புத்தகங்களை தரவிறக்கம் செய்வது, உள்ளடக்கங்கள் என்ற அடிப்படையில் தமிழ் முதல் 5க்குள் இருக்கின்றது. எனவே இந்த பணியை செய்தது போலவே ஆசிரியர்களிடையே தமிழ் கணிமை குறித்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும், விக்கிபீடியா பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கைக்கோள் வாயிலாக தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த அந்த செயற்கைக்கோள் திட்டத்தின் வாயிலாக ஒரே வாரத்தில் 40,000 ஆசிரியர்களுக்கு செயற்கைக்கோள் வழியாக பயிற்சிகளை அளித்தேன். அடுத்ததாக, இன்று இருக்கின்ற சூழலில் அனைவருமே
கணிப்பொறிகளில் இணையத்தில் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகின் பல இடங்களில் 13க்கும் மேற்பட்ட நாடுகளில் 6 லட்சம் பேருக்கு அதற்குரிய பயிற்சிகளை அளித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழக கல்லூரிகளில் அனைத்து கல்லூரிகளிலும் கனித்தமிழ் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், அது ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதற்காக கனித்தமிழ் பேரவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுவரை தமிழகத்தின் கல்லூரிகளில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கனித்தமிழ் பேரவைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதற்காக அந்த திட்டத்தை தொடங்கி அரசுக்கு கருத்துரு அளித்து அந்த கருத்துருவின் வாயிலாக கல்லூரிகளுக்கெல்லாம் தொடக்கநிலை செயல்பாட்டுகளுக்காக ஆதார நிதியை அளித்தது என்பது போன்ற பணிகளை எல்லாம் முன்னெடுக்க நான் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன். நாம் பயன்படுத்துகின்ற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயக்குதளத்தில் தமிழ் 99 விசைப்பலகை இல்லாமல் இருந்தது. அதை பெரும் முயற்சி செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்ட் வல்லுநர்களுடன் கலந்து பேசி அவர்களுடன் இதற்காக தொடர்ந்து கலந்துரையாடல் செய்து விண்டோஸ் கணிப்பொறிகளில் தமிழ் 99 விசைப்பலகையை சேர்த்தேன். தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கின்ற இதுவரை 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் 99 விசைப்பலகையை அமைத்து கொடுத்தேன். அதை செயல்படுவதற்கு இயக்குவதற்கு உறுதுணையாக இருந்துள்ளேன். அடுத்தது அகராதி வளங்களை இன்னும் பெரிய அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும், அதனை காக்க வேண்டும். அந்த அகராதியை படித்தல், காத்தல், அதை மக்களிடையே கொண்டு செல்லுதல் என்பதற்காகவே சேலத்தில் மருத்துவர் குடியிருப்பில் அகராதி ஆராய்ச்சி இயக்கம் என்பதற்கான ஒரு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் வாயிலாக தமிழ் ஆங்கிலத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட அகராதிகளை நாங்கள் ஆவணமாக காத்து வருகின்றோம். இங்கு 1500க்கும் மேற்பட்ட அகராதி மென்படிகளும் உள்ளன. இவ்வாறாக தமிழின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக இணையத்தில் தமிழ் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும், பயன்படுகின்ற மொழியாக தமிழ் மாற வேண்டும், வளங்கள் எல்லோருக்கும் எங்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இணையத்தை இன்னும் பலப்படுத்துகிற பணிகளை செய்து வருகின்றோம். இந்த அகராதி பணிகளை பார்க்கும் பொழுது இதற்காக நாளிதழ்கள், வார இதழ்கள் வாயிலாக இந்த தமிழ் பேழை என்கிற ஒருங்கிணைந்த அகராதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை குறித்து நிறைய செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்று வருகிறேன். எனவே ஒரே இலக்குதான், ஒற்றை இலக்குதான், இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும், அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு இலக்காக இருக்கின்றது. நம்மளுடைய எல்லோருடைய இலக்கும் அதுவாக தான் இருக்கும். எங்கும் தமிழ் வேண்டும், எதிலும் தமிழ் வேண்டும், இன்றும் தமிழ் வேண்டும், என்றும் தமிழ் வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆதி மொழிகளில் ஒன்றான தமிழை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும், அதில் பிறமொழி சொற்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் செந்தமிழின் அடிப்படை குணங்களில் ஒன்று பிறமொழி கலப்பில்லாமல் தனித்து நிற்கக்கூடிய வேர்களையும் விழுதுகளையும் கொண்ட மொழியாக இருக்கின்ற தமிழை நாம் அனைத்து நிலைகளிலும் காக்க வேண்டும் என்பதற்காக பிறமொழிகள் எதுவுமே இல்லாமல் தனித்தமிழ் நடையில் பேசுவதையும் அதை பரப்புவதையும் நான் ஒரு அடிப்படை வேலையாக செய்து வருகின்றேன். உங்களோடு இது குறித்து நான் உரையாடுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே தமிழரின் பெயர்கள் எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும், தமிழில் கையொப்பமிட வேண்டும், நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், பணிகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், எங்கெங்கும் தமிழ் வளர வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். எனவே இதற்காக சங்கத்தமிழின் அனைத்து இலக்கியங்களுக்கும் ஒரு முழுமையான இணைய அகராதியும் கொண்டு வரும் பணியை தமிழ் பேழை திட்டத்தின் மூலமாக நான் தொடங்கி செயல்படுத்தி வருகின்றேன். மாதத்திற்கு ஒரு அகராதி என்ற அளவில் 65க்கும் மேற்பட்ட இலக்கியங்களுக்கான முழுமையான அகராதிகளை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். இப்பொழுது புறநானூற்று அகராதியை நான் உருவாக்கி வருகின்றேன். அடுத்ததாக கம்பராமாயண அகராதியும் இனியவை நாற்பதற்கான குறுந்தொகைகளுக்கான அகராதியுமே நான் இதில் கொண்டு வர இருக்கின்றேன். எனவே விக்கிபீடியா போன்ற திட்டங்களில் தமிழை சேர்த்தது மட்டுமல்லாமல் அதில் உள்ள உள்ளடக்கங்களை மேம்படுத்துவது என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உறுதுணை செய்து வருகிறேன். தமிழ் விக்கிபீடியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஊராட்சிகளுக்கும் திருக்கோயில்களுக்குமான கட்டுரைகள் மட்டுமே 55,000 கட்டுரைகள் சேர்க்கப்படுவதற்கு நான் உறுதுணையாக பணிகளை செய்திருக்கிறேன்.
அடுத்தது தமிழ் விக்கிமூலத்தில் 5,00,000 பக்கங்களை சேர்ப்பதற்கு உறுதுணை செய்திருக்கிறேன். அதே போல தமிழ் விக்கி தரவகத்தில் லட்சக்கணக்கான தரவுகளை சேர்ப்பதற்கும் உறுதுணை செய்திருக்கிறேன். கட்டற்ற ஊடக கிடங்கு என்று சொல்லப்படுகின்ற விக்கி காமன்ஸில் தமிழ்நாடு சார்ந்து, பண்பாடு சார்ந்து ஆயிரக்கணக்கான ஒளிப்படங்களையும் காணொளிகளையும் ஒளிக்குறிப்புகளையும் தரவேற்றம் செய்து இன்று விக்கிபீடியாவின் தமிழ் பக்கங்களில் அது ஒரு பல்லூடக பக்கமாக மாறுவதற்கான உறுதுணைகளை எல்லாம் நான் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றேன். எனவே இதேபோல் இன்றைய சூழலில் இணையத்தின் அனைத்து நிலைகளிலும் நாம் தமிழை மேம்படுத்துவதற்கும் அதை காத்து கொள்வதற்கும் பரப்புவதற்கும் அடுத்த தலைமுறையினர் எந்த சிக்கலும் இல்லாமல் அதை இனிய முறையில் பயன்படுத்துவதற்கும் அதை பரப்புவதற்குமான வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். இதற்காக ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடங்களாவது கணிப்பொறி சார்ந்து தமிழ் உள்ளடக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று நான் அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றேன். என்னால் இயன்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேல் இணையம் சார்ந்த தமிழை மேம்படுத்துவதில் நான் உறுதுணை செய்து வருகிறேன். எனவே ஒவ்வொருவரும் இவ்வாறு செயல்பட்டால் உலக அளவில் அனைத்து நிலைகளிலும் அனைத்து நாடுகளிலும் இணையத்தில் நாம் தமிழை இன்னும் வளமாக்க முடியும். அதற்கு அனைவருமே நாம் இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் செந்தமிழின் இருப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழியில் படித்தாலும் அடிப்படையாக நம்முடைய தாய்மொழியை மறந்து விடாமல் அனைத்து நிலைகளிலும் அதை நாம் ஒரு பயனுறு தமிழாக மாற்ற வேண்டும். இதை நான் வேறு மாதிரியாக சொல்வேன். நீங்கள் தமிழுக்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் சொல்வேன், நீங்கள் செய்யும் அனைத்தையும் தமிழில் செய்யுங்கள் என்று கூறுவேன். எனவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் நாம் தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலும் முக்கியமாக நம்முடைய ஒவ்வொரு அலைபேசியுமே என்று ஒரு கணிப்பொறியாக மாறி இருக்கின்ற இந்த சூழலில் அதில் தமிழ் இருக்க வேண்டும். தமிழ் உள்ளீடுகள் இருக்க வேண்டும். அது எந்த உள்ளீட்டு முறையாக இருந்தாலும் சரி, அதில் தமிழ் இருக்க வேண்டும். கணிப்பொறிகளில் தமிழ் இருக்க வேண்டும். மென்பொருள்களில் தமிழ் இருக்க வேண்டும். உள்ளடக்கங்களில் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக கான் அகாடமி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கான் அகாடமியில் 8000க்கும் மேற்பட்ட காணொளிகளை ஆங்கிலத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அதனையும் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் இருக்கின்ற வெற்றிவேல் நிறுவனமும் தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற 3 பேரும் சேர்ந்து நாங்கள் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட உள்ளடக்கங்களை தமிழில் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த இணையதளமும் ta.khanacademy.org என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. எனவே எங்கெங்கெல்லாம் கல்வி உள்ளடக்கங்களை நாம் தமிழில் அளிக்க வேண்டுமோ அதை 1க்கு 2ஆக அளிக்க வேண்டும், இரட்டிப்பாக்க வேண்டும், 3 மடங்காக வேண்டும், 100க்கும் மேற்பட்ட மடங்களோடு தமிழ் எங்கெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கப்பூரில் தமிழ் எந்த நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகச்சிறப்பான முறையில் அங்க இருக்கின்ற தமிழர்களை இன்னும் அங்கு தமிழை காத்து வைத்திருக்கிறார்கள். அரசின் ஆட்சி மொழியாக இருக்கின்ற சிங்கப்பூரில் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நாம் தமிழை எடுத்து செல்வதற்கு அதன் காப்பு பணிகளுக்கு தமிழ் எழுத்து வடிவம், பண்பாடு, தமிழர் கலைகள், தமிழ் இணைய தமிழ் என அனைத்திலுமே நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு எங்கெங்கும் தமிழ் வளர்ப்போம். எனவே இந்த உலகில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும். அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழ்தான் நம் வேர். அனைத்தும் தமிழில் ஆகும் நாள் திருநாள் என்று கூறிக்கொள்கிறேன். எனவே வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.
2, 3. One more. To lagoon or to any city or any. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாலமுருகன் வீராசாமி. உலகத்தமிழர் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல், தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அன்புடன் உலகத்தமிழர் பாதுகாப்பு செயலகம், மலேசிய தமிழ்ச்சமய பேரவை. வணக்கம். நான் புருஷோத்தமன், வலசரவாக்கம், சென்னை. ஐயா சிங்கப்பூர் மாகோ அவர்களின் பணி சிறப்பானது. உலக தமிழர்களை, தமிழ் பேசுபவர்களை, ஆதரிப்பவர்களை ஒருங்கிணைப்பது நல்ல பணி. அவருக்கு நம் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து வரும் 2026 தமிழர் திருநாள் பொங்கல் விழா வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் வாழ்க, தமிழர் புத்தாண்டு வாழ்க, தமிழர் வழிவரும் நாகரீகம் வாழ்க, உலக மக்கள் இயற்கை நலம் வாழ்க, அனைவரும் வாழ்க. நன்றி. வணக்கம். என் பெயர் ஹரிதாஸ். நான் கம்போங் சாய்ச்சி சமூக மன்ற இந்திய நற்பணி குழுவின் தலைவர். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சுபால். எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நான் புருஷோத்தமன், வலசரவாக்கம், சென்னை. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள்.